ஆயிடுச்சு. இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்கு. சரி வாங்க சாப்பிட்டுக்குவோம். தேங்காய் பருப்பு சூப்பர். இப்போ நம்ம தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல பெரிய மூடியாக 2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம். ஒரு கப் அளவுக்கு ஜீனி, ஒரு 50 கிராம் ரவை, முந்திரி பருப்பு 2 ஒடிச்சு வச்சுருக்கோம், ஏலக்காய் ஒரு சிட்டிகை, நெய் 1 ஸ்பூன் தேவையான அளவு. அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் தெரியுது. 1 ஸ்பூன் நெய் காஞ்சிருச்சு. அதில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ரவா துளி அளவு போட்டு கிண்டிக்கலாம். ஜீனியை போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, சர்க்கரை பால் காஞ்சிச்சு. கம்பி பதில் தேங்காயை போட்டு கிண்டிக்கலாம். எல்லாம் ஒட்டி கீழே இல்லாமல் நல்லா உருட்டி வருது. இந்த பதத்தில் நம்ம அந்த ரவையை வறுத்து வச்சுருக்கிறது, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்ட வேண்டியதுதான். ஒரு தட்டில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது அப்படியே கொட்டி நெய்யெல்லாம் அதிகம் அதுக்கு தேவை கிடையாது. சும்மா தட்டில் அப்படியே தடவி வச்சா அதில் ஒட்டாமல் கட் பண்ணுறதுக்கு பீஸ் போட நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் கழித்து பீஸ் போடலாம். ஆறுனோன்னு போட்டால் பீஸ் வராது. ஆறுனோன்னா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்கு. சரி வாங்க சாப்பிட்டுக்குவோம். தேங்காய் பருப்பு சூப்பர். இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நமக்கு கோல்டு பட்டன் வரும்.